வணக்கம். என்னோட பேர் பிரதீபா. நாங்க மதுபானி நகர்ல இருக்கோம். எங்க ஊர்ல பக்கத்துல இருக்க டாக்டர் இன்பமீனா கருணை ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஆ எங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாமே அவங்ககிட்ட தான் போய் காமிப்போம். எதுனாலும் ஓப்பனப்பா எல்லாமே பேசுவாங்க. கன்சல்டேஷன் நல்லாருக்கும். ஆ சின்ன சின்ன பிரச்சனைனாலுமே நாங்க அவங்க கிட்ட தான் எல்லாமே காமிப்போம். நல்ல கன்சல்டேஷன் இருக்கும். ஆ நம்மளோட ஆரோக்கியத்த நல்லபடியா பாதுகாக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் இனிய டாக்டர்ஸ் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் செந்தில்குமார். நான் திருக்கோசல் பகுதியிலேருந்து வரேன். மஞ்சள் தெருவில் வந்து டாக்டர் ரவீந்திரநாத் வந்து சக்கரை நோய்க்கு வந்து நல்லா ரொம்ப அருமையாக பார்ப்பாங்க. அந்த ஏரியாவில் வந்து அவர் தான். ஆமாம், டாக்டர் பார்க்க அங்கனக்குள்ள அவர் தான் நல்லா பார்ப்பாரு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்து கொடுப்பாங்க மக்களுக்கு. எதுவுமே ஒரு காலில் புண்ணுலாம் வைக்காமல் ஐயர் இல்லாமல் தொட்டு விட்டு பார்த்து ஒரு அட்வைஸ் சொல்லுனாலும் நல்லா நீட்டாக சொல்லுவாங்க, நல்லா செய்வாங்க. நம்ம அவர் தான். தேங்க்ஸ் டு டாக்டர் சம்பத். பழைய கோயில்பாளையத்தில் இருக்கார். குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர் அவர். நீங்கள் யார் போனாலும் நல்லா பார்ப்பார். அவரோட இதுக்கு வந்து நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். எந்த ஒரு இதுக்குமே வந்து அவசரப்பட்டு இது பண்ண மாட்டார். நிதானமாக பொறுமையாக பிள்ளைகளுக்கு வந்து இது பண்ணுவார். ஊசி போட மாட்டார். நல்ல டாக்டர். என் பேர் தனசேகரன். இந்த பிபி குளத்தில் இருக்கிற சுந்தர் டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் உள்ளவர். எங்கள் குடும்பத்தில் யார் போனாலும் சரி நல்லபடியாக பார்த்து ஆப்ரேஷன் கேஸ் கூட முடிச்சிருக்காரு. கால் பாதி தான் வாங்குவார். ரொம்ப பிடிக்கும். கார்த்திக். நான் இங்கே மதுரையில் இருக்கேன், புதூரில். டாக்டர்ஸ் இப்போது மெடிக்கல் ஃபீல்டே இப்போ ஓவரால் எல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு சில டாக்டர்ஸ் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப எக்கானமிக்கலாக இருக்காங்க. ஒரு சில டாக்டர்ஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராட் மெடிக்கல் ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, லைக் சர்வீஸ் டு காட் மாதிரி. அது வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பர் இண்டஸ்ட்ரி. இது இன்னும் நிறையா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ரொம்ப எக்கானமிக்கலாக கொடுக்கணும். நிறையா பீப்புளுக்கு வந்து மெடிசின்ஸ் சார்ஜ் பண்ணாலுமே அந்த ஃபீ இதெல்லாம் வந்து ஓரளவு எக்கானமிக்கலாக பண்ணணுன்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சில டாக்டர்ஸ் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப இருக்கிறத கரெக்டாக சொல்லி நல்லா இது பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் அவங்களாவே தேங்க்ஸ் தான் சொல்லணும். நாட் ஓன்லி தேங்க்ஸ், அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தகாது. ஏன்னா அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபீல்டு இட்ஸ் வெரி கிரேட் ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது தேனி சின்னமனூர்னு ஊர்லலாம் டாக்டர் ஜெயந்தன் இருக்கார். அவர்லாம் ரொம்ப அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா வாங்காமல் யார் வந்தாலும் ரொம்ப அந்த வே ஆஃப் டாக்கிங் அதுலேயே பாதி பேர் க்யூர் ஆகிடுவாங்க. அந்த இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபாஸ்ட்டில் வந்து ரொம்ப அவசரமாக பேசுகிறாங்க, டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, மெடிசின்ஸை மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து ஏதாவது கொஷின் கேட்டால் அதை ப்ராப்பராக ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்க. பட் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ சாஃப்டாகவே, அதுக்காகவே திருப்பி அந்த டாக்டர்ஸ்கிட்ட போகணுன்ற மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இன்னும் டெவலப் ஆகணும். இப்போ வர யங் டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு எந்த பேஷண்ட்னாலுமே நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் ஹாப்பி டாக்டர். என்னுடைய பேர் வந்து மனோகரன். மீனாட்சிபுரத்தில் இருக்கோம், அம்பேத்கர் காலனி. அங்கனக்குள்ள பக்கத்தில் வந்து சரவணா ஆஸ்பத்திரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்ப்பாங்க. மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஊசி போடுறதும் ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா ஒரு ஊசி போட்டு கொடுத்துருவாங்க. டாக்டர் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் பார்த்து கொடுப்பாங்க. தேங்க்ஸ். அடுத்தால டாக்டரை தான் கடவுளாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம உயிரை காக்கிறது கடவுள் அவங்க தான் இப்போ. அதனால் டாக்டர் இல்லையானால் நமது வாழ்க்கை சிரமத்தோடு தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் தினத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதில் பெருமைப்படுகின்றேன். குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். அவர்கள் மிக திறமையானவர் மட்டுமல்ல, மிக சிறப்பானவரும் கூட. அன்போட கனிவோட அவர்கிட்ட பேசினாலே வியாதிகள் தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம உடல்நிலையை புரிந்து கொண்டு மருத்துவம் எவ்வளவோ செய்யலாம். ஆனால் உடல்நிலையை ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு முடிகிற மாதிரி, அதுதான் ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பில் அதுதான். முடிந்த மாதிரியான மருத்துவத்தை
அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்ற வகையிலே மிக சிறப்பு. அதே மாதிரி எப்போ போனாலும் சரி, ஒரு நல்ல சிரித்த முகத்தோட அன்போட, அதே அவர்கிட்ட போனாலே சரியா போயிடும் அந்த அளவுக்கு. அதனால நான் வெளியூர் செல்லும் போதும் கூட, வெளியூரில் இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே அங்கேருந்தே சொல்லுவார். ஆக சரியா போயிடும். அந்த அளவுக்கு அவருடைய சிறந்த செயல்பாடு இருக்கு. அவர் நீண்ட நெடுநாள் வாழணும்னு எங்கள் குடும்பமே வாழ்த்துகின்றது. எனவே நான் இதை அவரை ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். உதாரண புருஷர்கள்னு சொல்லும்போது சொன்னேன். அதே மாதிரி டாக்டர்கள் அனைத்து பேருமே அப்படி டெடிகேஷனோட, அவங்களுடைய பணத்திற்காக வேலை செய்யலை, அவங்க ஒரு தொழிலை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறாங்க. அவங்க எல்லோருக்கும் இன்றைக்கு மற்றவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதிலும் பெருமகிழ்வு அடைகின்றேன். டாக்டர் ஆண்டியப்பன்.